பத்திரிகை எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை சொல்லிவிட்டு இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறோம். வி கிரியேஷன் சார் படம் துப்பாக்கி முனை. ஸோ எல்லோரும் உங்களை வருகை என்று வரவேற்கிறோம். இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களோட இந்த படத்தில் நடித்த அனுபவத்தை பற்றி இப்போ பேசுவாங்க. முதலாவதாக முத்து கணேஷ் சார் வாங்க சார். முதல் படம். வணக்கம். வி ஆர் லேட் எல் வைத்தியநாதனோட சன்ஸ் எல்வி முத்து கணேசன் ரெண்டு பேரும் இணைந்து செய்கிறோம். இந்த படத்துக்கு வந்து தானு சார் தான் எங்களை ரெண்டு பேர் சேர்த்துருக்காரு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணி பண்ணுறோம். இண்டிவிஜுவலாக நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் ரெண்டு பேர் ஜாயின் பண்ணி பண்ணுற ஃபஸ்ட்டு படம். ஸோ ஐ தேங்க் தானு சார் அண்ட் தினேஷ் செல்வராஜ் சார். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஃபுல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் படம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வி ஹவ் ரெக்கார்டட் இன் மெசடோனியா ஃபுல் சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா அண்ட் கம்ப்ளீட் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்தியன் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி விக்ரம் பிரபு சார் பார்த்திங்கன்னா இது வேறு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு மாதிரி ஒரு ஜேர்னலில் பண்ணியிருக்காரு. அந்த ஹன்சிகா மேடம் அவங்க ரெண்டு பேரோட லவ்வும் யூனிக்காக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதேமாதிரி அபிராமி சார் அண்ட் எம்எஸ் பாஸ்கர் அவங்க ரெண்டு பேரோட கேரக்டரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு சாங் பண்ணியிருக்கோம் பூன்றுன்ட்டு. அது வந்து புலமைப்பத்தன் ஐயா தான் எழுதியிருக்காரு. அது ஸ்ரீராம் பார்சதி பாடியிருக்காங்க. அதேமாதிரி அடுத்து இன்னொரு சாங் பார்த்திங்கன்னா விக்ரம் பிரபு சாருக்கு வந்து பாவஜி சார் எழுதியிருக்காரு அண்ட் முத்து அண்ட் கார்த்திக் பாடியிருக்காங்க. படம் டோட்டலாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக தேட்டர் பார்க்கணும். தேங்க்யூ. மீடியா மற்றும் ப்ரெஸ் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். முத்து அண்ட் கணேஷ் இசையமைப்பாளர் அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, எல் வைத்தியநாதன் சாரோட பசங்க. இந்த படத்தில் வந்து தானு சார் எங்களை வந்து சேர்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ வாண்ட் டு தேங்க் தினேஷ் செல்வராஜ் சார் ஃபார் இன்ட்ரடியூசிங் அஸ் இன் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் விக்ரம் பிரபு சார் சாங் கம்போஸ் பண்ணும் போதும் சரி, எல்லாமே அவரோட இன்புட்ஸ், அவரோட ஐடியா ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஸோ தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் யுவர் ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸ். அண்ட் அன்சிகா மேம் பற்றி கேட்கவே வேணாம், சச் எ கார்ஜியஸ் மேம் அண்ட் லைக் இட் வாஸ் கிரேட் ஹானர் டு ஸ்கோர் இன் திஸ் மூவி. அண்ட் ராசாமதி சார் கேமரா, எடிட்டர் வந்து புவன். ஐ வாண்ட் டு தேங்க் ராசாமதி சார், புவன் சார் அண்ட் தினேஷ் செல்வராஜ் சார். ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான அழகான விஷுவல்ஸ் வந்து ராசாமதி சார் எடுத்திருந்தார். அதே மாதிரி பிஜிஎம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து எடிட்டிங் கட் வந்து ரொம்ப முக்கியம் படத்துக்கு. அது ஸ்பேஸ் எவ்வளோ அழகாக கொடுக்கணுமோ அதை ரொம்ப அழகாக எடிட்டர் புவன் சார் கொடுத்துருந்தாரு. ஸோ இட் வாஸ் ஸோ ஈஸி ஃபார் அஸ் டு டூ அவர் பெஸ்ட் ஃபார் தி மூவி துப்பாக்கி முனை. ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி ஃபார் கிவிங் திஸ் a great opportunity. படத்தை தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ஆனால் துப்பாக்கி முனை படம் எனக்கு 10வது படம். தானு சார் எனக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி. ஏன்னா அவர் கம்பெனியில் இது 4வது படம் நான் பண்ணுறேன். எனக்கு அவர் எப்போவுமே ஒரு ஒர்க்குக்கு பிடிச்ச உடனே இந்திரஜித் கடைசியாக 3வது படம் நான் பண்ணேன். இப்போ நான் அந்த படம் ஒர்க்கு பிடிச்சதால் இந்த படம் 4வது படம் அவங்க எனக்கு இது கொடுத்துருக்கார் வாய்ப்பு. அவருக்கு இந்த டைமில் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது இந்த படத்தின் டைரக்டர். எனக்கு இந்த படம் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு அண்ணன் மாரி அவர் அண்ணன் தான். எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்கிரிப்ட் சொன்னோன்னே இந்த படத்தோட கதைக்களம் கேட்குறப்பே ராமேஸ்வரம் சொன்னார். ராமேஸ்வரம் இந்த படத்தில் ரொம்ப ஒரு விசுவல் ட்ரீட்டாகவும் ஒரு கேமராமேனுக்கு ஒரு அமையணும் ஒரு கதைக்களம் எந்த பேட்டரப் அமையணும். இந்த படத்தில் ராமேஸ்வரம் ரொம்ப கரெக்டாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த படத்தை சொல்லணுன்னா விக்ரம் பிரபு சார் வந்து இந்த படத்தில் ரொம்ப பெரிய ஒரு நடிகராக இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப்பு இன்னொன்று பெரிய படமாக அவருக்கு இருக்கும். இந்த படம் பெரிய வெற்றி அவருக்கு இந்த கொடுக்கும். இந்த படம் வந்த பிறகு துப்பாக்கி முனை படம் வந்து அவருக்கு திருப்பு முனையாகவும் இருக்கும், பெரிய லெவல்லையும் இருக்கும். நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். அடுத்து இந்த படத்தில் அன்சிகா மேடம் இதை அவங்களோட நான் இந்த படம் ஃபஸ்ட் ஒர்க் பண்ணுறேன். அவங்க ரொம்ப நைஸ் ஒர்க். அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்பாட்டில் ரொம்ப அமைதியாக ஒரு என்ன டைரக்டர் என்ன சொல்கிறாங்க அவங்க ஒரு கோஆப்ரேட்டாக நல்ல ஒரு பெரிய ஹீரோயின் இல்லாமல் நல்லா ஒர்க் பண்ணாங்க. மேலும் இந்த படத்தில் எம்எஸ் பாஸ்கர் சார், அபிராமி அவங்க எல்லாருக்கும் இந்த படத்தில் பெரிய பேர் கொடுக்கும். இந்த படத்தின் மியூசிக் டைரக்டருக்கு எனக்கு பிரதர்ஸ் தான் 2 பேரும். ரொம்ப இந்த படத்துக்கு நான் எடுத்த விஷுவலுக்கு ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணிக்கிறேன். அது டீசர்லேயே உங்களுக்கு தெரியும். இந்த படம் டீசர் வரப்போ மியூசிக் நல்லா பேசப்பட்டது.
மேலும் இந்த படத்தில் எடிட்டர் புவன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இதுக்கு ஆர்ட் டைரக்டர் மாயப்பாண்டி நல்லா பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பெரிய வெற்றி பெறணும், உங்களை வெற்றி பெறும். நீங்களும் உங்கள் படம் பார்த்துட்டு இது பண்ணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் அம்மு அபிராமி. ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன், இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. டைரக்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் பர்த்டே. அவருக்கு சூப்பர் ஸ்டார்னு பட்டம் கொடுத்த தானு சார் மூவியில் நடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான டீம், எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்ட் பிகினிங் ஸ்டேஜில் எம்எஸ் பாஸ்கர் சாரோட டாட்டராக எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், டைரக்டர் சார். அவர்கிட்ட நிறையா கற்றுக்கலாம். எல்லாமே ரொம்ப நல்லா போச்சு. ஸோ கண்டிப்பாக படம் பாருங்கள், தியேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல கதை. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு, பெரியவங்களுக்கு என்னோட வணக்கம். என் பேர் தினேஷ் செல்வராஜ். நான் துப்பாக்கி மணி படத்தோட இயக்குனர். அன்னைக்கில் யார் செல்வராஜ் அவரோட மகன். அன்னைக்கில் யார் செல்வராஜ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மோர் தென் 200 படங்களுக்கு மேலே கதை வசனம் எழுதின ரைட்டர். பாரதி சார், மணி சார் அவங்களுக்கு ஒர்க் பண்ண ரைட்டர். அப்பா ஆல்ரெடி முதல் மரியாதை படத்தின் மூலிமா நடிகர் திலமா அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. நான் துப்பாக்கி முனை மூலமாக விக்ரமா உள்ளே போயிருக்கேன். ஸோ அதே மாதிரி பேரும் புகழும் கிடைக்குன்னு ஆண்டவன் நேசிக்கிறேன். நான் அதான் ஒன்றுமே இல்லாமல் ஸ்கிரிப்ட் மட்டும் கையில் வச்சுக்கிட்டு யாரை பார்க்குறது தெரியாமல் 40 இயர்ஸாக அப்படியே தத்தளிச்சுட்டு இருக்கும் போது ஒரு கடவுள் மாதிரி தானு சார் வந்தார். இவ்வளோ காம்படிஷன் வேர்ல்டில் என்னை தேர்ந்தெடுத்து எத்தனை பேர் அங்கே வெயிட் பண்ணுறாங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் கதை சொல்கிறதுக்கு. என்னை கதை கேட்டு என்னை நம்பி இத்தனை கோடி செலவு பண்ணி இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்க வச்சு அழகு பார்க்குறாரு. இந்த நேரத்தில் சாரோட காலை தொட்டு நான் வணங்கிக்கிறேன். என் குடும்பமே அவர் கடமைப்பட்டிருக்கு. ஒரு அடையாளம் கொடுத்துருக்காரு. ஒரு கல்யாணம் பொண்ணுக்கு பொட்டு மாதிரி தான் இங்கே ஒரு டைரக்டருன்றது ஒரு அடையாளம், ஒரு இனிஷியல். என்னோட சினிமாவோட காட்ஃபாதர் எல்லாமே தானு சார் தான். விக்ரம் பிரபு அவர் போயிட்டு கரெக்டாக May 15th போயிட்டு கதை சொன்னேன். மண்டே மார்னிங் நான் கதை சொல்லிவிட்டு வீட்டுக்கு தானு சார் ஆஃபீஸ்க்கு மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிரபு சார் கூட்டிகிட்டு விக்ரம் சார் வந்துட்டார். வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு கதை, நான் இந்த படம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு. ஸோ அதெல்லாம் வந்து ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய எனர்ஜி அதெல்லாம். ஸோ படம் வேகமாக மூவ் ஆகிறதுக்கு விக்ரம் பிரபுவோட அவரோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்கார் விக்ரம் பிரபு. உங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு வேறு மாதிரி இருக்கும். இவ்வளோ கும்கிக்கு அப்புறம் ஒரு 12-13 படம் பண்ணிட்டாரு. இந்த படம் வந்து விக்ரம் பிரபு நீங்கள் 3 மணிக்கு படம் பார்க்க போகிறீங்க. அவ்வளோ மெச்சூரிட்டி. நான் ஜாஸ்தி பேசுகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் வந்துட்டு எனக்கு அந்த காக்கல சூர்யாவோட இன்னும் ஒரு 2-3 இயர்ஸில் பாருங்கள், அதோட இன்னும் பெட்டராக பெரிய இடங்களுக்கு வருவார். டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. ஃபென்டாஸ்டிக்காக பண்ணி கொடுத்தாரு. அப்படியே நான் ஒரு 2வது நாள் 3வது நாள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்களுக்கு அந்த லுக் டெஸ்ட் பண்ணும் போதே தெரியும். நான் சொல்கிறேன், மேடியும் விக்ரம் பிரபு மட்டும்தான் இருந்தாங்க எனக்கு மைண்டில். விக்ரம் பிரபு ஹைட்டு என்ன ஒரே கொஸ்டின்னா, ஒரு சின்னதாக ஒரு ஏஜ்டு ஒரு ஒரு ஒயிட் ஹேர்லாம் போடணும். இவர் சின்ன பையன், இவருக்கு எப்படி செட் ஆகும்ன்றது எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. ஆனாலும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது இது கரெக்டாக வரும்னு. அவருக்கு லுக் டெஸ்ட் எடுத்து ஹேர் கட் பண்ணி கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் கொஞ்சம் ரெடி பண்ணும் போதே எனக்கு தெரியும் இது செட் ஆகிட்டாருன்னு. ஸோ இது ஒரு நாளில் நடக்கிற ஒரு விறுவிறுப்பான ஸ்க்ரீன் பிளே. 24 மணி நேரமும் கையில் துப்பாக்கி வச்சிருக்கிற ஒரு என்கவுண்டர் ஆஃபீஸர், 24 மணி நேரம் கையில் கத்தி வச்சிருக்கிற ஒரு சவர தொழிலாளி, 2 மெயின் கேரக்டர்ஸ் இந்த படத்தில் பேச போகிறாங்க. அப்புறம் இந்த படம் வந்து ஷூட்டிங் சமயத்தில் எனக்கு ஷூட்டிங்னா உங்களுக்கு தெரியும், படத்தோட ஷூட்டிங் ஒரு 200 பேர் அசம்பிள் பண்ணோம். சில விஷயங்கள் வேணும், எல்லாமே கூட்டம் வந்து ஹெல்ப் பண்ண பரந்தாமன் சாருக்கு அவருக்கு டெஃபினட்டாக அவருக்கு ஒரு தேங்க் பண்ணோம். எல்லாமே தானு சார்கிட்ட போய் நல்லா கேட்க முடியாது, அவர் தான் எனக்கு கரெக்டாக பண்ணி கொடுத்தாரு. இப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரிலீஸ் நேரத்தில் கலாபிரபு சார் வந்துட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு இந்த படத்தை கரெக்டாக கொண்டு வந்து நிற்பாட்டணுன்னு அவரோட இன்ட்ரெஸ்ட், அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். படத்தில் என்ன ஹைலைட்டாக நினைக்கிறது ஒரு 4-5 விஷயம். ஃபஸ்ட்டு விக்ரம் பிரபுவோட லுக்கு, உங்களுக்கு படம் பார்க்கும்போது விக்ரம் பிரபு லுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. 2வது படத்தோட லொக்கேஷன், 3வது ஃபோட்டோகிராஃபி, 4வது சவுண்ட் ட்ராக் பிஜிஎம். பசங்க 2 பேர் கலக்கியிருக்காங்க. சார் வந்து அவங்களோட இசையை வந்துட்டு பார்த்துட்டு இது இந்த மியூசிக்கை நீ ஃபாரினில் பண்ணு, மெசடோனியாவில் பண்ணு, கிரீஸில் பண்ணுன்னு சொல்லி
அவர் சார் என்கரேஜ் பண்ணி அதுக்காக நாங்கள் ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணோம். ஏன்னா அவங்க வந்து நினச்சோன்னே அங்கே ஃபாரின்லலாம் மியூசிக் உடனே பண்ண முடியாது. அதுக்கு ஆகஸ்ட்டில் எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஸோ அவங்க லைவாக நம்ம நோட்ஸ் கொடுத்துருவோம், அவங்க லைவாக அங்கே ப்ளே பண்ணுவாங்க, நம்ம இங்கேருந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அது வந்ததுக்கப்புறம் அதை ஃபைனல் மிக்ஸ் பண்ணி லக்ஷ்மி சார் அழகாக லக்ஷ்மி நாராயண் சார் அழகாக பண்ணி கொடுத்தாரு. எல்லாம் அன்ஷிகா அன்ஷிகா வந்துட்டு அழகு தேவதை எல்லாம் இருக்குது. அவங்க இந்த படத்தில் உண்மையாகவே இந்த படத்தில் அன்ஷிகா உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கு இன்னும் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் வந்துருச்சு, ஒரு பியூட்டி வந்தது. ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க அன்ஷிகா. அது வந்து இது எவ்வளோ நேரம் வராங்க, இது எவ்வளோ அதெல்லாம் இல்லை. படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம், 4-5 கதாபாத்திரம் இருக்குது. விக்ரம் பிரபு, எம்எஸ் பாஸ்கர், அன்ஷிகா, வேலராமமூர்த்தின்னு ஷா, 5 கதாபாத்திரம். அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை ஒரு கதையை நகர்த்தி சொல்கிற ஒரு கதாபாத்திரம். மைத்திலின்னு ஒரு கேரக்டர், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸர் வேலை செய்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சாரியில் அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஸோ மெச்சூர்டு ஆக்டிங்கு. எனக்கு நான் ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த ஹீரோயின் மட்டும் ஃபிக்ஸ் ஆகாமல் இருந்தது. என்னடா தள்ளி போயிட்டே இருக்கேன்னு தானு சார் வந்து கரெக்டாக வந்து இந்த படத்துக்கு அன்ஷிகா கொண்டு வந்து எங்கள் கையில் கொடுத்தாரு. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். பார்க்கும்போது போஸ்டர்ஸ்லேருந்து படம் பார்க்கும்போது அவ்வளோ கிராண்டாக இருக்குன்னா அதுக்கு அன்ஷிகா ஒரு முக்கியமாக காரணம். தேங்க்யூ அன்ஷிகா. எடிட்டர் புவன், அவர் வந்துட்டு லக்கி கை. அவர் பண்ண படம் 5-6 படம் ஹிட்டு. நீங்கள் உங்களுக்கு தெரியும், டிமாண்டி காலனி, குற்றம் 23, அரிமா நம்பி. இதில் துப்பாக்கி முனையில் புவனோட ஒர்க்கு வந்து ஃபென்டாஸ்டிக் ஒர்க்கு. அது வந்து எனக்கு மாற்றி அழகாக பண்ணி 2 hours 3 minutes சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ புவன். நீங்கள் தான் வந்துட்டு நீங்கள் எழுதுனதை பார்த்து நான் பல படங்களுக்கு நான் தியேட்டர் போய் படம் பார்த்துருக்கேன். அது நிறைய படங்கள் வந்துட்டு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த படத்துக்கும் கொஞ்சம் கரெக்டாக எழுதி எங்கள் டீமை நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்காக உதவி பண்ணோம். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். Pressure okay. No, I'll speak in English because I'm very stressed. Firstly, I want to thank Danu sir for getting me on board and giving me an opportunity to work with him in his production. It means a lot. Tupaki Munne is a very close film to me. I haven't done thriller in a very long time, and this is a perfect thriller for me to, experience. Our director Dinesh, ரொம்ப திறமையான director, ரொம்ப focus இருக்கு. He's very kind and he exactly knew what he wanted for my character. This is the first time I'm not playing bubbly. I am there's bubbly, there's Hansika a little bit, but there's also a mature Hansika. And working with Vikram was amazing. He is a gentleman just like his father. He's very kind, very helpful, and it was a great team to be a part of. And you guys are amazing. Ganesh and Muthu, all the very best. And everyone, media ko na nandri solren for always being so supportive and kind. Please go watch the movie, give good reviews, and be kind to us on Twitter. And I hope you enjoy the film truly. Thank you so much. Rumma nandri, and thank you. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் பேசியாச்சு. இன்றைக்கி தானு சாருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐ திங்க் வெளியில் இருக்காரு. முதல் நன்றி அவருக்கு தான். கரெக்டாக அவரோட இப்போது 3 படம் பண்ணியிருக்கேன். இது வந்து செகண்ட் ஆக்ஷன் படம். அரிமா நம்பி, அதுக்கப்புறம் 60 வயது மாநிலம், அப்புறம் இது துப்பாக்கி முனை. எல்லாம் 3 படமும் வந்து ஒவ்வொன்றுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து 60 வயது மாநிலம் பற்றி சொல்லி அதுலேருந்து எனக்கு வந்து நல்ல பேர் வந்து அது நிச்சயம் அவருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. ஸோ வெரி ஹாப்பி அபவுட் தட். அண்ட் துப்பாக்கி மணி பொறுத்த வரைக்கும் தம்பி இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது, கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். தினேஷ் சார் வந்து சொல்லும்போது எனக்கு சரி கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் வந்து இப்படி ஒரு ஏஜ்டு கேரக்டர் அப்படின்னு சொல்லப்போது நான் யோசிச்சேன் சரி இது எப்படி இருக்கும் என்னது மைண்ட்லேயே ஓட்டிகிட்டு இருந்தேன். பட் நிச்சயம் எனக்கு சேலஞ்சுன்னு ஒன்று வந்துச்சா அதை எடுத்து பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. அண்ட் அப்படி தான் உள்ளார இறங்கினது. அண்ட் லுக் டெஸ்ட்லேருந்து ஷூட்டிங் வரைக்கும் ஒரு நல்ல டைரக்டர். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு டைரக்டர் அப்படின்னா அவங்களோட மைண்டில் இருக்கிறத அவங்க தான் எடுத்துகிட்டு வரணும் வெளியில்.
பட் அதே நேரத்தில் ஒரு டீம் எஃபர்ட்டாக அவங்க மித்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு அது வந்து எப்படி நம்ம ஸ்டோரியை வந்து எலிவேட் பண்ணுமா இல்லை நம்ம சொல்ல போகிற கதையை வந்து எதாவது கம்மி பண்ணிடுமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன். ஸோ அதுக்கு நிச்சயம் அவருக்கு வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுக்கணும். இந்த நிறையா கேட்குறதுல தான் வளர்கிறதும் இருக்குது, அது கரெக்டாகவே செய்கிறாரு. ஸோ ஐ விஷ் ஹிம் த பெஸ்ட். அண்ட் கேமராமேன் ராசமதி, ஐ திங்க் அதான் ஒரு டீம் ஒர்க்குங்கிறது வந்து விஷுவல் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் சேர்ந்து ஒரு எலிவேட் பண்ணும்போது அப்போ தான் சரி 2 பேரும் சிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அந்த விதத்தில் ஒரு ப்ராப்பர் டைரக்டர்ஸ் கேமராமேன்னு சொல்லலாம் ராசமதி சாரை. இஸ் டன் வண்டர்ஃபுல் ஒர்க். இன்றைக்கி வந்து நம்மளோட டீசர்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணது தான் அந்த சின்ன சின்ன விஷுவல்ஸ் சொல்கிறதுலேயே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு த்ரூ அவுட்டாக வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கான ஒரு மூவி வந்து எந்த அளவுக்கு விஷுவல்ஸ் இருக்கும்னு இப்போ நீங்கள் யோசிச்சுக்கலாம். நீங்கள் பார்க்க போகிறீங்க படத்தை. ஜாஸ்தி அதை பற்றி பேச வேணாம்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்களே இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அண்ட் அதுக்குள்ளார இருக்கிற இந்த சோஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நாங்கள் வந்து அதான் இப்போ இந்த ஒரு நாளில் நடக்கிற ஒரு கதைன்னு சொன்னார் டைரக்டர் சார். ஸோ அது எவ்வளோ டைட்டாக கொடுக்க முடியுமோ, என்டர்டெய்னிங்காக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். என் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 45 தான் பெரும்பாலும் வரும் அப்படின்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு வெயிட் போட சொன்னார். வெயிட் போடுறது கஷ்டமே இல்லை, வீட்டில் சாப்பாடை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ வெயிட் போட்டாச்சு. இப்போ இன்னும் இலக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் போடுறது 1 மாதம் தான் ஆச்சு, இலக்கிறது ஒரு 6-7 மாதம் ஆகுது. பட் என்ஜாய் பண்ணேன். அந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு என்கவுண்டர் போலீஸ்னால் ஒரு இவ்வளோ என்கவுண்டர் பண்ணுறவருக்கு மென்டாலிட்டி எப்படி இருக்கும், ஜென்ரலாக அவனால் சிரிக்க முடியுமா, சிரித்தா எப்படி சிரிப்பான், நடந்தால் எப்படி நடப்பான், அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். அதை பற்றி பேசி பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து தாடியை பற்றி கேட்டாங்க, ஏன்னா அவரும் தாடி வைங்கன்னு சொல்லிட்டாரு. சார் எப்படி சார் தாடிலாம் வைப்பாங்க, இல்லை நான் போய் பார்த்துட்டு வரேன் சார்ன்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே ஸ்டடி பண்ணி வச்சுருந்தது என்கவுண்டர் போலீஸுங்கிறது வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க எப்படி யூஸ் பண்ணல அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த கேள்வியும் நான் கேட்டு கேள்வி தான். ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் நீங்களாம் யாராவது கேட்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் நிறைய கேட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி லைக் ஒரு நல்ல டீமோட ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹன்சிகா வெரி வெரி பாசிட்டிவ் குட் எனர்ஜி. அவங்க ஷூட்டிங் பண்ண போதெல்லாம் வந்து இட் வாஸ் ஃபன் ஷூட்டிங் வித் ஹர். இன்னும் கொஞ்சம் நாள் ஷூட் பண்ணியிருக்கணும்னு நினச்சேன், பட் மேபி நெக்ஸ்ட் மூவி ஆர் சம்திங். பட் இந்த விஷுவல்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு எலிவேஷன் கொடுத்தது வந்து நிச்சயம் இந்த பிரதர்ஸ், யங் பிரதர்ஸ் முத்து அண்ட் கணேஷ். அவங்க வந்து வேற ஒரு அதே ஒரு டிஃப்ரெண்ட் மியூசிக் லீனேஜ்லேருந்து தான் வராங்க. ஸோ மியூசிக் அவ்வளோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் சில விஷயங்கள் சொல்லுவேன், இமீடியட்டாக கிராஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா நான் ஒரு விஷுவலை பார்க்கும்போது இதெல்லாம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தான் நல்லாயிருக்குமே நான் ஒரு ஃபேனாக தான் பேசுவேன். அதை புரிஞ்சுக்கிட்டு உடனே அதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி வந்து அதான் தானசூர் வந்து அதை நம்பி மாசிடோனியா வரைக்கும் அனுப்பிச்சி விட்டதே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பிகாஸ் இட் இட் செல்ஃப் அன் அச்சீவ்மெண்ட். இவ்வளோ ஒரு யங் இதுலேயே வந்து மாசிடோனியா அனுப்பிச்சி விட்டு லைவ் ஆர்கெஸ்ட்ரா பண்ணி அங்கேருந்து எடுத்துகிட்டு வரதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு அவர் மேலே. அண்ட் அதுக்காக நல்லா எக்ஸல் ஆகியிருக்காங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் தெம். ஐ விஷ் தெம் ஆல்சோ பிரைட் ஃப்யூச்சர். அண்ட் அஃப்கோர்ஸ் அபிராமி, நீங்கள் அன்றைக்கி தான் சொன்னீங்க ஈவன் வேறு மாதிரி இல்லை, நீங்கள் சின்ன பொண்ணாக நடிச்சிருந்தீங்கன்னு. போய் பார்க்கணும், அந்த சீனை போய் பார்க்கணும். பட் எஸ், ஐ திங்க் ஷீ இஸ் ஆல்சோ செலக்டிங் குட் மூவிஸ். ஐ விஷ் ஹர் த பெஸ்ட். இந்த படத்துலேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர் சார் நீங்கள் மிஸ் பண்ணுறேன். அரிமா நம்பிலையும் அவர் இருந்தார், இதுலேயும் அவர் இருக்கார். மிகப்பெரிய தாத்தா வெறியன்னு சொல்லணும். ஏன்னா எப்போ அவர் கூட உட்காந்தாலும் தாத்தாவோட படங்கள் சீன்ஸை பற்றி தான் பேசுவோம். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் வந்து நிச்சயம் அரிமா நம்பியில் நீங்கள் எப்படி பேசுனீங்களோ அதே மாதிரி இந்த படத்துலையும் அவரை பற்றி பேசுவீங்க. எப்பவும் கேட்குறது தான், உங்களோட சப்போர்ட்டும் அன்பு தான் எப்போவுமே கேட்போம். ஸோ அந்த விதத்தில் வந்து இவர் சொன்னார் மேல வந்து கதை சொன்னார்னு சொன்னார். அது இந்த மே இல்லை, போன மே அப்போலேருந்து செஞ்சிகிட்ருக்கோம் இந்த ப்ராஜெக்டை. ஸோ ஒவ்வொரு 2 மணி நேரம் படம்னா கூட இவ்வளோ நாள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து செதுக்கி எடுத்துகிட்டு வர்றது தான். ஸோ ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் யூ என்ஜாய் திஸ் மூவி.
இப்போ தேட்டரில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் த மூவி அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. இலங்கை பிரச்சனைக்கு இதுக்கு என்ன சம்மதம் இல்லை சார். ஆமாம் சார், இது வந்து ராமேஸ்வரத்தில் இருக்க ஒரு ஃபேமிலி, அதை சுற்றின ஒரு ஃபாதர் டாட்டர் எம்எஸ் பாஸ்கர் பண்ணியிருக்காரு. அபிராமி ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. சென்னையிலையும் பண்ணலாம், எங்கே வேணால் பண்ணாங்க. கதைன்னும் போது அங்கே மணிசாரோட ஃபஸ்ட் டைம் நான் கன்னத்தில் முத்தமிட்டாலுக்கு போய் ஒரு 3 மாதம் அங்கே தான் இருந்தேன். அங்கே அப்பயே எனக்கு லவ், அந்த பாலம் கீழம்லாம் நான் சொல்கிறேன் 2001 அப்புறம் கடல் படத்துக்கு போனேன். மணி சார் எல்லா இடத்துக்கும் கூட்டு போயிடுவார். சும்மா நாங்களாம் ஷேர் வரத்துக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி போய் லொக்கேஷன் பார்த்த லொக்கேஷன் தான் ஒவ்வொரு வாட்டி வேறு மாதிரி இருக்கும். அந்த லொக்கேஷன் பயங்கர லவ் எனக்கு. இந்த கதையை ஒரு இங்கே பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் போது அதை அங்கே ப்ளேஸ் பண்ணோம். செட் ஆச்சு. அதுதான், வேறு எந்த இலங்கை மீனவர் பிரச்சனையும் தொடலை. இலங்கை பிரச்சனை இல்லை சார்.